بسم الله الرحمن الرحيم. மார்க்க ரீதியான வழிகாட்டுதலோடு நம்ம தொடங்குறது நமக்கு ஒரு சிறந்த ஒரு பலனை தரும் அப்படிங்கிற அடிப்படையில் அடுத்ததாக நம்முடைய சகோதரர் ஹக்கீம் அன்சாரி அவர்களை அமல்கள் விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ளணும், அமல்களை பேணக்கூடிய விஷயத்தில் நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கணும் என்று சொல்லி நமக்கு மத்தியிலே அறிவுரைகள் செய்ய வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்பான இளைஞர்களே, சமுதாயத்தின் தூண்களே, அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவோ இளைஞர்கள் மார்க்கத்திற்கு அப்பால் இந்த பள்ளிவாசலோடு மார்க்கத்தோடு தொடர்பு இல்லாமல் வேறு இடங்களில் கூடிய இளைஞர்களுடைய அந்த கூட்டத்தை பார்த்து அதற்காக கவலைப்பட்ட அந்த விஷயங்களை தாண்டி மார்க்கத்திற்காக ஒன்று கூடியிருக்கக்கூடிய, தீனுக்காக ஒன்று கூடியிருக்கக்கூடிய உங்களை போன்ற இளைஞர்களை பார்க்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போன்ற ஒரு இளைஞர் கூட்டத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா பொதுவாக எங்கே பார்க்கலாம்? பொதுவாக சும்மா தெரிஞ்சே சொல்லுங்கள். ஒரு இளைஞர் கூட்டத்தை பார்க்கணுன்னா பொதுவாக எங்கே பார்க்கலாம்? தியேட்டரில் பார்க்கலாம், வேறு கிரவுண்டில் பார்க்கலாம், வேறு மாலில் கூட அவ்வளோ தூரம் இவ்வளோ குரூப்பாக பார்க்க முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி தியேட்டரில் விசில் அடிக்கக்கூடிய அல்லது கிரவுண்டில் ஏதோ உடல் அல்ஹம்துலில்லாஹ் உடலுடைய ஆரோக்கியத்திற்காக விளையாடக்கூடிய இளைஞர்களாக இருந்தால் ரைட். ஆனால் இதுபோல் தியேட்டர், சினிமா இது போன்ற ஹராமான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நிலையில்தான் பெரும்பாலான இளைஞர் கூட்டத்தை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அல்லாஹுக்காக ஒன்று கூடி இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த நிலையை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்லாஹு தாலா இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறான். மை யுரிதுல்லாஹு பி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யா அல்லாஹ், அல்லாஹு தாலா யாருக்கு இந்த மார்க்க கல்வியை நாடுவான் தெரியுமா? யாருக்கு நன்மை நாடுகிறானோ அவங்களுக்கு தான் நாடுவான். யாருக்கு இந்த மார்க்க ஒன்று கூடல நாடுவான் தெரியுமா? யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடிருக்கானோ அவங்களுக்கு தான் நாடுவான். உங்கள் கூட இருந்த எத்தனையோ பேர் வர்றேன்னு பேர் கொடுத்துருக்கலாம், ஆனால் இன்றைக்கி வராமல் இருந்திருக்கலாம். அப்போ யாருடைய நாட்டம் இல்லை? அங்கே யாருடைய நாட்டம் இல்லை? அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை. அப்போ நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு யாருடைய நாட்டம் இருக்குது? அல்லாஹுடைய நாட்டம் இருப்பதால் தான் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஹைரை விரும்பி இருக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு நல்லதை விரும்பி இருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் உங்களை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்கிறான். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ரைட், சரி, எனக்கு ஒரு தலைப்பு சொன்னாங்க. என்ன தலைப்பு ஞாபகம் இருக்கா? பிஃபோர் 5 minutes அமல்கள். அடுத்த வார்த்தை வர மாட்டேங்குதே, சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கம்மா. அடுத்த என்ன தலைப்பு? உங்களுக்கு கொடுத்த தலைப்பு உங்களுக்கு தாங்க தெரியணும், எங்களுக்கு எதுக்கு தெரியணுன்றீங்களா? சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள், தப்பாக கூட சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். அமல்களை பேணக்கூடிய வயதானவர்களா? இளைஞர்கள். அமல்களை பேணக்கூடிய இளைஞர்கள், சரிங்களா? அமல்களை பேணக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள். சரி சரி, இந்த தலைப்பில் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி முதலாவது அமல்களை பேணக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள்ன்ற தலைப்பில் ஏதாவது 1-2 பாயிண்ட் நீங்கள் சொல்லுங்களேன். ஏன் அமல்களை பேணணும், ஏன் இளைஞர்களை பற்றி இங்கே சொல்கிறாங்க? ஏதாவது 1-2 பாயிண்ட் நீங்கள் சொல்லுங்களேன். அர்ஷுடைய நிழல் கிடைக்கும், மாஷா அல்லாஹ். ரைட், வேற எனக்கு ஏதாவது 1-2 பாயிண்ட் எடுத்து கொடுங்க. நான் சரியாக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏதாவது 1-2 பாயிண்ட் எடுத்து கொடுங்க. ஏன் அமல்களை பேண வேண்டும்? ஏன் இங்கே இளைஞர்களை பற்றி பேசப்படுது? சரி, ஏன் அமல் செய்யணும்? ஏதாவது 1-2 விஷயங்கள். நம்ம இங்கே பாருங்க, இது இந்த ஒரு கான்வர்சேஷனாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா தூக்கம் வராது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நல்லா தூக்கம் வரும். என்ன, ஒரு மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். ரைட், சொல்லுங்கள். ஏதாவது தப்பாக இருந்தால் கூட சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். தப்பாக இருந்தாலும் தைரியமாக சொல்லுங்கள், சரி பண்ணிக்கலாம். மாஷா அல்லாஹ். இளமை எவ்வாறு கழித்தாய்ன்ற கேள்வி இருக்குது. ரைட், வேற என்னம்மா? சரி, அமல் செய்கிறதுனால வெறும் மறுமையில் மட்டும்தான் பிரச்சனை, உலகத்தில் ஒன்றுமே இல்லையா? ஏதோ சொல்லுங்களேன். எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யூ. சும்மா ஒன் வே கம்யூனிகேஷனாக இருக்கக்கூடாது, நீங்கள் சொல்லணும். என்ன இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு என்ன தோணுது? ஜஸ்ட் லைக் தட்.
உங்களுக்கு ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு என்ன தோணுது, இந்த மைண்ட் செட்டில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அமல்கள்னால் என்ன? சரி, அமல்கள்னால் என்னன்னு சொல்லுங்கள், என்ன அமல்கள் இருக்குன்னு சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள். ஏதோ சம்திங் அதான் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்கள் கரெக்டாக சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கல. மென்ஷன் பண்ணி கேட்டுறாப்போ சொல்லுங்கம்மா. நிசப்தமாக இருக்க ஏன்பா, நான் என்ன ஏதாவது போர்டில் ஃபார்முலா எழுதி போட்டு இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க நான் கேட்குறேன். a+b² என்னது அதுக்காக சொல்லுங்கப்பா. a² + b² + 2ab. பரவாயில்ல, அதான் சொல்கிறீங்க, ரைட்டு. சரி, ஓகே. அப்போ ஏதோ சம்திங். அப்போ பாட ரீதியாக கேட்டால் சொல்லுவீங்க போல். என்ன தம்பி, யாராவது 11th 12th புக் இருந்தால் கொண்டு வாங்க. என்ன சரி, அப்போ பாட ரீதியாக போயிடுவோமா? சரி, கவனிங்க. சரி தம்பி, இங்கே பாருங்க. முதலாவது நம்ம அமல் அப்படின்னா, அமல்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அமல்களை பேணக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமல்னா என்னது? அமல் அப்படின்னா நன்மையான காரியங்கள், செயல்கள். சரிங்களா? நல்ல அமல்கள் என்றாலே அது 2 செயலையும் குறிக்கும். செயல்கள், அமல்கள்னா ஆக்சுவலாக ஆக்ஷன்ஸ். அது நல்ல அமலையும் குறிக்கும், அதே நேரத்தில் எந்த அமலையும் குறிக்கும்? கெட்ட அமலையும் குறிக்கும். அமலு சாலிஹாத், அமலு சூ அப்படின்னு கூட சொல்லுவோம். அமலு சாலிஹாத் அப்படின்னா நல்ல அமல்கள், அமலு சூனா கெட்ட அமல்கள். சரிங்களா? அப்போ நாம் செய்ய வேண்டியது அமலு சாலிஹாத், நல்ல அமல்கள். சரி, ஏன் நல்ல அமல் நம்ம செய்யணும் அப்படின்னா, நல்ல அமல்கள் எல்லாரும் செய்யணும். இளைஞர்கள் மட்டும் செய்யணுமா, எல்லாரும் செய்யணுமா? எல்லாரும் செய்யணும். கரெக்டா? ஏன் நம்ம நல்ல அமல் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது நமக்கு மரணத்திற்கு பின்னால் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாழ்க்கை நம்ம இப்போ உங்களுக்கு ஒரு 17, 18, 19 இந்த மாதிரி இருக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ். இல்லை அது கீழே இருக்கலாம், அதுக்கு கொஞ்சம் மேலே இருக்கலாம். இதே நிலையில் நமக்கு தொடரப்போதா, இல்லை இன்னும் வயசாகுமா? வயசாகும். ஒரு 30, 40, 50. ஒரு கட்டத்தில் மரணம் என்பது எல்லாத்துக்கும் வரும்ல. அது 60+ தான் வரும்னு இல்லை, இந்த வயசுலையும் வருமா வராதா? வரும். உங்களுடைய வயதில் மரணித்தவங்களை எத்தனை பேரை நீங்கள் பார்த்துருக்கீங்க? பார்த்தவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன். என்னுடைய வயதில் மரணித்த நபரை நான் பார்த்துருக்கிறேன். ரைட், உங்கள் கூட மாஷா அல்லாஹ். எத்தனை பேர்? அல்லாஹ் அக்பர். என்னுடைய வயதில் மரணித்த நான் என்னோட கிளாஸ்மேட், என் கூட சாப்பிட்டவன், என் கூட விளாண்டவன், என் கூட ட்ராவல் பண்ணவன், இப்படிப்பட்ட பசங்க எனக்கு கண்ணு முன்னாடி மரணிச்சிருக்காங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 75% நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ மௌத்துக்கு வயசு இருக்கா? மௌத்துக்கு வயசு இல்லை. அப்போ மௌத்துக்கு வயசு இல்லைன்னா மௌத்துக்கு பின்னாடி நமக்கு என்ன ஆக போகுது? மரணத்திற்கு பின்னாடி நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா, மரணத்துக்கு பின்னாடி நம்ம கூட யாரும் வரப்போகிறது கிடையாது. அந்த ரியாலிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னைக்கு இருக்கிறோம், நம்ம கூட 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்மளோட பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, இல்லை நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய இடங்களை நம்ம கூட பயணிக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் ஆஃப்டர் டெத், ஒன்ஸ் த ஐஸ் க்ளோஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம கூட யாராவது வரப்போகிறாங்களா? என்னோட ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நான் எங்கே போனாலும் அவன் என்னை விட்டு போக மாட்டான். கபருக்குள்ள என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நான் ஒரு 2 நாள் கூட போய் இருந்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லுவானா? யார் அப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்டாவது என்னாது எல்லாம் நம்ம ஒரு ட்ரீட்டோட ஒரு கேமோட முடிச்சுக்கணும்ப்பா. கபருக்குள்ளெல்லாம் கூப்பிட்றாத என்ன? ரைட். சரி, அந்த மாதிரி யாரும் இருக்கவும் முடியாது. கரெக்டா? ஏன் இது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட லைஃப். அப்போ யாராக இருந்தாலும், ஈவன் நம்மளோட பேரண்ட்ஸாக இருந்தாலும் நம்ம கூட யாரும் நம்ம கபருக்கு யாரும் வரப்போகிறாங்களா? வரப்போகிறது கிடையாது. அப்போ மரணத்துக்கு பின்னாடி நம்ம கூட யாரும் வரப்போகிறது கிடையாது. அதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. ஆஃப்டர் டெத் வி ஆர் சிங்கிள். அது நம்ம கூட இப்போ எத்தனை பேர் இருந்தாலும் சரி, மரணத்துக்கு பின்னாடி நம்ம தனி மரம் தான், நம்ம தனி ஆள் தான். கபரில் முன்கர் நக்கீர் 2 பேர் எத்தனை கேள்வி கேட்பாங்க? 2 மலக்குகள் 3 கேள்வி கேட்பாங்க. என்னெல்லாம்? மன் ரப்புக்க, அப்புறம் மாதீனுக்க, அப்புறம் மன் நபியுக்க, உன்னுடைய இறைவன் யார்? யாரு? அல்லாஹ். உன்னுடைய மார்க்கம் என்ன? இஸ்லாம். உன்னுடைய தூதர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம தனியாக பதில் சொல்லணுமா, இல்லை நம்ம கூட 2 பேர் சேர்ந்து இருந்து அவங்க எடுத்து கொடுப்பாங்களா? தனியாக தான் பதில் சொல்லி ஆகணும். நாளைக்கு அல்லாஹ் விசாரிக்கும் போதும் தனியாக தான் பதில் சொல்லி ஆகணும். சரி, நம்ம ஒன்ஸ் என்ட்ரிங் இன்டு த ஜன்னா, அது வரைக்கும் நம்ம சிங்கிள் பர்சன் தான். நம்ம கூட யாரும் எந்த சப்போர்ட்டுக்கும் வரமாட்டாங்க.
பேரண்ட்ஸாக இருந்தாலும் எவ்வளவு நம்ம மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கக்கூடிய அம்மா அப்பா யாராக இருந்தாலும் சரி, யௌம யஃபிர்ருல் மர்உ, அப்புறம் யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி, அப்புறம் வ உம்மிஹி வ அபி, அப்புறம் வ சாஹிபத்திஹி வ பனி, அப்புறம் லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌம இதின் ஷஅனு யுக்னி. அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி, அந்த நாளில் மனிதன் விரண்டு ஓடுவான். யஃபிர்ரு, ஃபர்ர யஃபிர்ருனா அரபிக்கில் ஆக்சுவலாக ஓடுறதுக்கு தனியாக ஒரு வார்த்தை இருக்குது, ஜரா எஜ்ரி, அது ஓடுறது. ஃபர்ர யஃபிர்ருனா விரண்டு ஓடுறது, தெரிச்சு ஓடுறது. ஒரு சிங்கத்தை பார்த்தா சிங்கம் பிடிக்க வருது அப்படின்னு நிலமையில தெரிச்சு ஓடுறது இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஃபர்ர யஃபிர்ருன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் அந்த வார்த்தையை அல் குர்ஆனில் பயன்படுத்துகிறான். மனிதன் அந்த நாளில் விரண்டு ஓடுவான். யஃபிர்ருல் மர்உ, மனிதன் விரண்டு ஓடுவான். யாரை பார்த்து? சிங்கத்தை பார்த்து, புலியை பார்த்து இல்லை. யாரை பார்த்தான்? யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி, தன்னுடைய சகோதரனை பார்த்து, வ உம்மிஹி, தன்னுடைய தாயை பார்த்து, வ அபி, தன்னுடைய தந்தையை பார்த்து, தன்னுடைய மனைவி கணவனை பார்த்து, தன்னுடைய குழந்தையை பார்த்து, இப்படியெல்லாம் மனிதன் விரண்டு ஓடுவான். யாரும் அன்னைக்கு எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது, அன்னைக்கு எந்த ரிலேஷனும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌம இதின் ஷஅனு யுக்னி, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பாங்க. எனக்கு என்ன ஆக போகுது, எனக்கு என்ன ஆக போகுது, நான் சொர்க்கத்துக்கு போக போகிறேன்னா, நான் நரகத்துக்கு போக போகிறேன்னா, என்னுடைய கேள்விக்கு எனக்கு என்ன ஆக போகுது, இதுதான் ஒவ்வொருடைய தாட் ப்ராசஸாக இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம கூட இன்னைக்கு நம்ம கூட யாரும் இருக்கலாம், எத்தனை பேரும் இருக்கலாம். நான் போனேன்னா என் பின்னாடி ஒரு 100 பேர் வருவான், என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு அத்தனை பேர் இருக்கிறாங்க, எனக்காக எதையும் செய்வான். இப்படி இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் நாளைக்கு மௌத்துக்கு பின்னாடி நம்ம கூட யாரும் என்ன செய்ய போகிறது, வரப்போகிறது கிடையாது. அந்த சூழலில் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறது என்ன? அந்த சூழல் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறது என்ன? நம்முடைய அமல்கள், நம்முடைய அமல்கள், நல்ல அமல்கள். இதுதான் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யத்பஉல் மய்யித்து ஸலாஸா, ஒரு மனிதனை, ஒரு மையத்தை 3 விஷயங்கள் பின்தொடர்கிறது. ஃபயர்ஜிஉ இஸ்னான், அதில் 2 ரிட்டர்ன், 2 திரும்பி விடுகிறது. வயப்கா மாஹு வாஹித், அவனோடு ஒன்று தான் மிச்சம் இருக்கு. யத்பஅஹு அஹ்லுஹு மாலுஹு, அவனுடைய செல்வமும் அவனுடைய குடும்பமும் அவனை பின்தொடர்கிறது. சரிங்களா? அந்த 2 என்ன ஆயிரும்? ரிட்டர்ன் ஆயிரும். நம்மளுடைய பேரண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேரும் வரலாம். ஒன்ஸ் அடக்கம் பண்ணிட்டா நம்மளை விட்டுட்டு எல்லாரும் என்ன செஞ்சுருவாங்க, திரும்ப வந்துடுவாங்க. பட் ஃபயர்ஜிஉ அஹ்லுஹு மாலுஹு வயப்கா அமலுஹு, அவனுடைய அமல் மட்டும்தான் அவனோட மிச்சம் இருக்கும். நம்முடைய அமல்கள், சரி, நல்ல அமல்கள் செய்யக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் அப்படின்ற தலைப்பில் நல்ல அமல் ஏன் செய்யணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? நம்ம கூட கபரில் வரப்போகிறது என்ன? நம்முடைய நல்ல அமல்கள். ஏன், எதுக்காக நல்ல அமல்கள் செய்யக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் என்ற தலைப்பை நம்ம பேசணும்? முதல்ல நம்ம கூட வரப்போகிறது என்னதான் கபரில்? நம்முடைய நல்ல அமல்கள். சரிங்களா? அப்போ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மரணத்துக்கு பின்னாடி நமக்கு வரக்கூடிய விஷயம். அதே போல் வி ஆர் ஃபீலிங், நம்ம பல நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், ஐ எம் கெட்டிங் இன் டு சின்ஸ், நான் வந்து பாவத்தில் விழுகிறேன், நான் வந்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறேன், நான் சரியாக தொழ மாட்டேறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய ஈமான் இருக்கு பார்த்தீங்களா, நம்முடைய பிலீஃப், நம்பிக்கை, அக்கீதா, இதில் வந்து நமக்கு குறைவு ஏற்படுதில்லை. நம்முடைய ஈமானில் வந்து நமக்கு அந்த டிக்ரீஸை நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல, இதற்கு உண்டான காரணம் நம்முடைய நல்ல அமல்களில் குறைவு ஏற்படுவது. நல்ல அமல்கள் செய்ய செய்ய நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். ஈமானுக்கு டெஃபினிஷன் சொல்லுவாங்க, அல் ஈமான் எஸீது பித்தாஅத்திர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதின் மூலமாக நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். நம்ம ஈமானை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம தக்வாவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன செய்யணும்ப்பா? நல்ல அமல்கள் செய்யணும். நல்ல அமல்கள் செய்ய செய்ய நம்முடைய ஈமான் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஈமான் கூடிக்கிட்டே இருக்கும். என்குசு பித்தாஅத்தி ஷைத்தான், ஈமான் என்பது ஷைத்தானுக்கு கட்டுப்பட தீய செயல்கள் செய்ய செய்ய ஈமான் குறையும். எல்லாத்துக்கும் நம்ம யாருடைய கையில் மொபைல் இல்லை அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மாஷா அல்லாஹ், சரி, ரைட்டு. ஏதோ ஒரு டேய், நீ 7th தான் படிக்கிறீங்களா, கையை தூக்கக்கூடாது, கீழே போடு. சரி, மாஷா அல்லாஹ், சரி, ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் மொபைல் இல்லை. ஓகே, மொபைல் இருக்கிறதே தப்புன்னு இல்லை, மொபைலில் தப்பான விஷயங்களை செஞ்சால் தான் அது தப்பு. மொபைல் இருக்கிறதே தப்புன்னு இல்லை, ரைட்? சரி,
மொபைலுக்கு சார்ஜ் போடலாம், மொபைல் என்ன ஆயிரும்? டவுன் ஆயிரும் இல்லை, பேட்ரி டெட் ஆயிரும். நம்ம சார்ஜ் லோவாகி ஒரு கட்டத்தில் பேட்ரி டெட் ஆயிரும். அப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்? சார்ஜ் போடணும்ல. அந்த மாதிரி நம்முடைய ஈமானும் அப்படிதான். நம்முடைய ஈமான் எப்போவுமே ஒரே நிலையில் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேதரிங்கில், ஒரு இஸ்லாமிக் கேதரிங்கில் இருக்கும்போதோ, இல்லை நம்ம நோன்பு வச்சுருக்கும் போதோ, இல்லை நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல சூழலில் இருக்கும்போது நம்முடைய ஈமான் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் உணரலாம். நம்ம ஈமான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் சார்ஜ் போடுற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம வேர்ல்ட்லி லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஈடுபடும் போது அந்த ஈமான் என்ன ஆகும்? சார்ஜ் டவுன் ஆகிட்டே வரும் ஈமானுடைய சார்ஜ். இப்போ மறுபடியும் ஈமானுக்கு சார்ஜ் போடணும். என்ன செய்கிறது? ப்ளக் பாயிண்டில் இப்படி மாட்டிக்கலாமா? என்ன செய்கிறது? ஈமானுக்கு சார்ஜ் போட என்ன செய்கிறது? என்ன செய்யணும்? நல்ல அமல்கள் செய்யணும். அப்போ ஈமான் நல்ல அமல்கள் செய்ய செய்ய ஈமான் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ ரெண்டாவது ரீசன் why we have to do the good deeds, நல்ல அமல்கள் நம்ம ஏன் செய்யணும்? நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்? கபரில் நம்ம கூட வரப்போகிறது நல்ல அமல்கள் மட்டும்தான். செகண்ட் பாயிண்ட், ஏன் நல்ல அமல்கள் செய்யணும்? ஈமான் அதிகரிக்கும். அப்போ ஈமான் அதிகரிக்க நம்ம நல்ல அமல்கள் செய்யணும். சரிங்களா? அதே போல் நம்முடைய மீசான்னா என்னது? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மீசான் தராசு இல்லை, மீசான் தராசில் ஒரு தட்டில் என்ன வைக்கப்படும், இன்னொரு தட்டில் என்ன வைக்கப்படும்? ஒரு தட்டில் நன்மைகள், நம்ம செஞ்ச நல்ல அமல்கள்லாம் வைக்கப்படும். இன்னொரு தட்டில் நம்ம செய்த தீமைகள் எல்லாம் வைக்கப்படும். இதில் நல்ல அமல்களுடைய தட்டு அது வெயிட் ஆயிடுச்சுன்னா எங்கே போகலாம்? சொர்க்கம். தீய அமல்கள் எல்லாம் பாதுகாக்கணும். நம்ம செய்த கெட்ட அமல்களுடைய தட்டு வெயிட் ஆயிடுச்சுன்னா நரகம். எல்லாம் பாதுகாக்கணும். அப்போ நல்ல அமல்களுடைய அந்த வெயிட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த தட்டு நமக்கு கனத்தால் வெயிட் ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அங்கே நல்ல அமல்களை நம்ம வைக்கணும். நல்ல அமல்களை நம்ம அந்த தட்டில் வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நல்ல அமல்கள் செய்யணும். அப்போ நம்ம மீசானை கணக்க செய்வதற்கு, நம்முடைய மீசான் தராசில் நம்முடைய அமல்கள், நல்ல அமல்களை அந்த தட்டை கணக்க செய்கிறதுக்கு நல்ல அமல்கள் நம்ம செய்யணும். கரெக்டாக? அப்போ தேர்ட் பாயிண்ட், why we have to do the good deeds, தேர்ட் ரீசன் என்னது? மீசான் தராசை நம்ம கணக்க செய்யணும். ஓகேங்களா? அதே போல் வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன், சொர்க்கத்தை அடைவதற்கு என்ன முக்கியம்? நல்ல அமல்கள் முக்கியம். அப்போ நல்ல அமல்கள் இல்லாமல் ஒருவன் சொர்க்கத்தை அடைய முடியாது. ரைட்? நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஒரு 4 பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நம்ம நல்ல அமல்கள் செய்யணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? கபரில் நம்ம கூட வரக்கூடிய விஷயம். ரெண்டாவது, ஈமான் அதிகரிக்கிறதுக்கு. மூணாவது, மீசானை கணக்க செய்வதற்கு. நாலாவது, சொர்க்கம் செல்வதற்கு. ரைட்? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பாருங்க, இந்த நல்ல அமல்கள் இப்படி செய்யக்கூடிய அந்த இளைஞர்களை பற்றி மறுமை நாளில் என்ன ஆகும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பிக்கிறாங்க. எப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மறுமை நாளில் சூரியன், இப்போ நம்ம உலகம் எல்லாம் அழிக்கப்பட்ட பின்னாடி இந்த உலகம் ஒரு நாள் அழியுமா அழியாதா? அழிஞ்சிரும். அது சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த உலகம் ஒரு நாள் அழிய போகுது. ரைட்? அப்போ அல்லாஹ் தஆலா முதல் மனுஷன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கடைசி பிறந்த குழந்தை வரைக்கும் எல்லாத்தையும் எழுப்ப போகிறான். எழுப்பி ஒரு மைதானத்தில் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். என்ன மைதானம் அது? மஹ்ஷர் மைதானம். அங்கே சூரியன், அது ஒரே சமதளமாக இருக்கும். அந்த மைதானம் எந்த ஏத்த இறக்கமும் இருக்காது, செடி கொடி இருக்காது, ஒதுங்கிறதுக்கு ஒரு நிழல் இருக்காது. அந்த நேரத்தில் சூரியனை அல்லாஹ் தஆலா தலைக்கு கமிக்குதாரி மீலின், 1 மைல் தூரத்தில் அல்லாஹ் கொண்டு வந்து நிப்பாட்டுவானா. சூரியன் 1 மைல் தூரத்தில் அல்லாஹ் கொண்டு வந்து நிப்பாட்டுவானா. அதில் மீல் என்ற அரபி வார்த்தைக்கு ஆக்சுவலாக 2 அர்த்தம் இருக்குது. சரிங்களா? மீல் அப்படின்னா, அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவிகள் ஒருத்தர் சொல்கிறாரு, மீல் என்பதற்கு மைல்னா 1 மைல் இஸ் ஈக்குவல் டு ஹவு மச் கிலோமீட்டர்ஸ்? 1.5 கிலோமீட்டர்ஸ் நியர்லி. சரிங்களா? அந்த மைலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இல்லை சுருமா போடக்கூடிய குச்சி தெரியுமா, கண்ணுக்கு சுருமா போடுவாங்களா, அது எவ்வளோ பெருசு இருக்கும்? ஒரு 2 இன்ச் இருக்கும், அவ்வளோதானே. அதுக்கும் மீலுன்னு தான் சொல்லுவாங்க. இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாடினாங்களான்னு எனக்கு தெரியலை. 1 மைல்னா கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸு, ஒரு 2 இன்ச்சுனா தலைக்கு அவ்வளோ பக்கத்தில் சூரியனை கொண்டு வந்து நிப்பாட்டப்படுமா? எது அல்லாஹ் தஆலா நாடுறான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை சொன்னாங்கன்னு தெரியல அந்த சஹாபிக்கு, அதாவது அந்த ராவிக்கு. ரைட்? அப்போ இன்னைக்கு சூரியன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது நம்ம தலைக்கு மேலே?
யாருக்கு தெரியும்? 1.5 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ். ரைட், மாஷா அல்லா. எனக்கு அதை பற்றி என்னன்னு தெரியல. சரி, அப்போ 1.5 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் தான். சரியா? அப்போ அது ஏதோ பல லட்சம் மைல்கள் அப்படி வச்சுக்கோங்களேன். பல லட்சம் மைல்களுக்கு தாண்டி தான் சூரியன் இருக்கு. ஆனால் மறுமையில் எவ்வளோ தூரத்துக்கு வந்துருமா? பக்கத்தில் தலைக்கு 1 மைல் தூரத்தில் வந்து நிறுத்தப்படும். இன்னைக்கு அவ்வளோ தூரத்தில் சூரியன் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது? வேர்க்குதுல. தலைக்கு 1 மைல் தூரத்தில் சூரியன் வந்துருச்சுன்னா என்ன ஆகுமா? வேர்க்கும், கடுமையான முறையில் வேர்க்கும். சரிங்களா? சில பேருக்கு கரண்டை கால் வரை, சில பேருக்கு இடுப்பு வரை, சில பேருக்கு வாய் வரை, சில பேருடைய வேர்வை அவர்களையே மூழ்கி விடுமா. அந்த மாதிரி ஒரு சூழல்ல மக்கள் எல்லாம் எழுப்பப்பட்டிருப்பார்கள். எந்த நிழலுமே இருக்காது. ஒதுங்கிறதுக்கு ஒரு செடி, கொடி, மரம் எதுவும் இருக்காது. ஒரே சமதளமாக இருக்கும். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹ். சபஅத்துன் 7 கூட்டத்தார்களுக்கு, 7 பேர்களுக்கு அல்லாஹு தஆலா எந்த நிழலுமே இல்லாத அந்த மறுமை நாளில் தன்னுடைய அர்ஷின் நிழலை கொடுப்பான். 7 பேர்களுக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய அர்ஷின் நிழலை கொடுப்பான். எந்த நிழலும் இருக்காது. ஒதுங்கிறதுக்கு ஒரு நிழல் கூட இருக்காது. எல்லாரும் வேர்த்து ஊத்தி கொண்டு இருப்பார்கள் தங்களுடைய பாவங்களுக்கு தகுந்த மாதிரி. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா 7 கூட்டத்தாருக்கு நிழல் கொடுப்பான். யார் அந்த 7 கூட்டத்தார்? சரி, இந்த 7 பேர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அடுத்த பட்சம். அதுல முக்கியமான ஒரு கூட்டத்தார், ஒரு நபர் யார் தெரியுமா? ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். அல்லாஹுடைய அமல்களில், வணக்க வழிபாட்டில் வளர்ந்த அந்த இளைஞர். அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டில் வளர்ந்த அந்த இளைஞர், இவருக்கும் அந்த 7 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தாராக நிழல் கொடுக்கப்படும். சரிங்களா? அப்ப எந்த நிழலுமே இல்லாத இது நம்ம இன்னைக்கு கேட்கும் போது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாம இருக்கலாம். ஒன்ஸ் நம்ம அங்க போகும்போது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரியும். நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு 12-1 மணிக்கு நல்ல தார் ரோட்டில் அந்த நாளில் எழுப்பப்படுவங்க எப்படி? ஹுஃபாத்தன் ஒராத்தன் குர்லன் நபிஸ்லாம் சொல்கிறாங்க. செருப்பு இல்லாமல் அவர்கள் எழுப்பப்படுவார்கள். செருப்பு இருக்காது அங்கே ஒரு 12 மணிக்கு நம்ம ஒரு தார் ரோட்டில் செருப்பு இல்லாமல் போய் அப்படியே நிற்கணும். இன்றைக்கி சூரியன் தலைக்கு அவ்வளோ மைல் தூரத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு மணி நேரம் நிற்கணும் அப்படின்னாலே நம்மளால் நிற்க முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? ஆனால் அன்னைக்கு காலில் செருப்பு இல்லாமல் சமதளமான ஒரு பகுதியில் சூரியன் தலைக்கு 1 மைல் தூரத்தில் இருக்குது. அன்னைக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு சின்ன நிழல் கிடைச்சால் அது பெரிய விஷயம். ஆனால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அர்ஷுடைய நிழலை தர தயாராக இருக்கிறான். யாருக்கு? வாலிபர்களுக்கு. எப்படிப்பட்ட வாலிபர்கள்? எப்படிப்பட்ட வாலிபர்கள்? இளம் வயதில் அல்லாஹுடைய இபாதத்தை கழித்த வாலிபர்கள். சரிங்களா? இளம் வயதில் தன்னுடைய கோல்டன் ஏஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இளம் வயதில் அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டில் கழிச்சா இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹுடைய அர்ஷுடைய நிழல் இருக்கிறது. என்ன செய்யணும்? அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள், அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டில் நம்ம அவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் நம்ம சரியாக இருக்கணும். அப்போ நாம் இதை செய்வதால், நல்ல அமல்கள் செய்வதால் நாளை அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். அது மிக முக்கியமான ஒரு காரணம். அப்போ இதனால தான் நம்ம பார்க்குறோம், எக்கச்சக்க சஹாபாக்களுடைய உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். உதாரணத்திற்கு பாருங்க, அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அமல் செய்யணும்னு விருப்பப்படுறேன். பாருங்க, இளைஞர், உங்களை போன்ற ஒரு இளைஞர், அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நான் ல அசூமன் நஹார் வல் அகூமன் லைல், நான் பகலெல்லாம் நோன்பு வைக்க போகிறேன், இரவெல்லாம் தொழ போகிறேன். அப்படி தான் தொழுதுட்டு இருந்தார். சரிங்களா? அப்படிதான் செஞ்சிட்டு இருந்தார். இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு விடுறாங்க. எப்படி செய்கிறீங்களா? ஆமாம், நான் பகலெல்லாம் நோன்பு நோக்கிறேன், இரவெல்லாம் தொழுகிறேன், டெய்லி நோன்பு, டெய்லி நைட்டு தஹஜ்ஜத் தொழுதுட்டு இருக்கிறாரு. யாரு? வயசான 60 வயசு 70 வயசு ஆளா? யாரு? இளைஞர். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு அதை வேணாம் அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி செய்ய வேண்டாம், நீங்கள் மாசத்தில் வசும் மின ஷஹ்ரி ஸலாஸத அய்யாம், மாசத்தில் 3 நாள் நோன்பு வைங்க. இந்த ஒரு நன்மை என்பது அல்லாஹ்விடத்தில் 10 நன்மைக்கு சமம். அப்போ நீங்கள் வந்து 3 நாள் நோன்பு வச்சா போதும், நீங்கள் மாதத்தில் 30 நாள் நோன்பு வச்சதுக்கு சமம். இப்போ மாதத்தில் 3 நாள் நோன்பு வைங்க, இரவில் கொஞ்சம் நேரம் தொழுவுங்க, நீங்கள் எப்போவுமே இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த சஹாபி சொல்கிறாரு, இல்லை யா ரசூலல்லாஹ், நான் வந்து
இதுக்கு நான் இன்னும் இன்னி அத்தியக்கு அஃப்தல மின் தாலிக், அதை விட நான் அதிகமாக செய்வேன், எனக்கு இன்னும் சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியா ஃபசும் யௌமன் ஃபஅஃப்திர் யௌமைன், ஒரு நாள் நோன்பு வைங்க, 2 நாள் நோன்பு இல்லாமல் இருங்க. உதாரணத்துக்கு இப்போ நாளைக்கு திங்கக்கிழமை சுன்னத்தான நோன்பு இருக்கு, நாளைக்கு நோன்பு வைங்க, திங்கக்கிழமை நோன்பு வைங்க, 2 நாள் நோன்பு விட்டுருங்க. எந்தெந்த நாள்? செவ்வாய் புதன் விட்டுட்டு மறுபடியும் வியாழக்கிழமை வைங்க, சரிங்களா? இந்த மாதிரி செய்யுங்க. ஒரு நாள் நோன்பு வைங்க, 2 நாள் விட்டுருங்க. அப்போ அந்த சஹாபி சொல்றாரு, இல்லை யார சொல்லா அத்தீக்குன் அஃப்தல தாலிக், நான் இதை விட எனக்கு செய்ய சக்தி இருக்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சும் யௌமன் வ அஃப்திர் யௌமன், ஒரு நாள் நோன்பு வைங்க, ஒரு நாள் விட்டுருங்க. அப்பயும் அந்த சஹாபிக்கு என்ன ஆகலை, முடியல. அவர் அந்த இளைஞருக்கு அந்த தெம்பு இருக்கும்ல, அவர் சொல்றாரு இன்னும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதை விட சிறந்த நோன்பு ஒன்று கிடையாது. இதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு. ஒரு நாள் நோன்பு, திங்கள் வச்சா செவ்வாய் விட்டுட்டு புதன் வச்சனும், அப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைங்க, இதை விட சிறந்த நோன்பு ஒன்று கிடையாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க அந்த சஹாபியை. அப்போ அந்த சஹாபாக்கள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. அப்போ இளைஞர்கள் இபாதத்தில் ஆர்வம் உள்ளவங்களாக இருந்தாங்க. இது ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொன்னது. இந்த மாதிரி எத்தனையோ சஹாபாக்கள், சரிங்களா? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹுடைய மகன், அவங்க இரவெல்லாம் அப்படி தொழக்கூடியவங்களாக இருந்தாங்க. அவ்வளவு தூரம் இபாதத்தில் ஊறியவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள், சரிங்களா? அப்போ இது மட்டுமல்ல, இளைஞர்கள் என்றால இளமை சஹாபாக்கள் இபாதத்துன்னு இதை மட்டும் பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமல்கள், இபாதத்துனா என்ன தெரியுமா? இபாதத்துனா என்ன? இபாதத்துனா என்ன? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் விரும்பி அங்கீகரிக்கக்கூடிய எந்த விஷயமா இருக்கட்டும் அது இபாதத்து தான். அல்லாஹ் ஒரு விஷயத்தை விரும்பி அங்கீகரிக்கிறான்னா, வெறும் இபாதத்துனா தொழுக நோன்பு அது மட்டும் இபாதத்து இல்லை. அல்லாஹ் ஒரு விஷயத்தை விரும்பி அங்கீகரிக்கிறான்னு வைங்களேன், அது அத்தனையும் இபாதத்து தான். இப்போ நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது அல்லாஹ் விரும்புகிறானா விரும்பலையா? அந்த விஷயத்தை அதுவும் இபாதத்து தான். சிரித்த முகத்தோட ஒரு சகோதரனை சந்திப்பது இது என்னதான்? இபாதத்து தான். அப்போ இபாதத்துனா அமல்களை பேணக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள்னா எப்போவுமே தொழுதுகிட்டே இருக்க சொல்கிறாங்க போல, அப்படி சொல்லலை. என்ன சொல்கிறோம்? அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்களை செய்யுங்க, அதை தான் சொல்கிறோம். எப்போவுமே தொழுதுகிட்டே இருங்க, எப்போவுமே நோன்பு வச்சுக்கிட்டே இருங்க, இப்படி உங்களை இருக்க சொல்லலை. அமல்கள் என்றால், இபாதத் என்றால் வெறுமன தொழுகை நோன்பு மட்டும் இல்லை. அமல்கள்னா என்ன டெஃபினிஷன், என்ன சொன்ன இப்போ? என்னது? அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் விரும்பி அங்கீகரிக்கக்கூடிய அத்தனை செயல்களும் என்னதான்? இபாதத்து தான். நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ஒரு சகோதரனை பார்த்து சிரித்த முகத்தோட சந்திப்பதும் ஒரு இபாதத், சரிங்களா? அப்போ எக்கச்சக்க சஹாபாக்கள் அமல்கள் செய்யக்கூடியவங்க அமல்கள் செய்தாங்க, தொழுகை நோன்புல ஈடுபாடு காட்டினவங்க அப்படி இருந்தாங்க, சரிங்களா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களும் பெரிய ஆபித், வணக்கசாலி. ஆனால் அதே நேரத்தில் அவர் கல்வியில் ஈடுபாடு காட்டினார், மார்க்க கல்வியில். தஃப்சீர் கலை அறிஞர்கள் அவர் தான் டாப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கும் போது அவருக்கு கிட்டத்தட்ட 11-12 வயசு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது. ஆனால் அவ்வளவு கல்வியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எடுத்துக்கிட்டு தஃப்சீர் கலையினுடைய தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய அளவுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு சஹாபியாக விளங்கினார். அதே போல நாம் பார்க்குறோம், உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு வெறும் 18 வயசுல, உசாமா பின் ஸைத் 18 வயசுல ஒரு பெரிய ஆர்மியை, அபூபக்கர் உமர் அப்படிப்பட்ட பெருங்கொண்ட சஹாபாக்களுக்கெல்லாம் தலைவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நியமிச்சாங்க, ஒரு ஆர்மிக்கு படைத்தளபதியாக. அவங்களுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அவங்களுடைய தலைமையில் தான் அந்த படையும் போச்சு. அப்போ எத்தனை வயசு அவங்களுக்கு? உசாமா பின் ஸைத் படைக்கு தலைமையை தாங்கும் போது 18 வயசு. அதே போல முஆத் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த 2 இளம் சஹாபாக்கள் தான் அபூஜஹலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பெருமளவு எதிர்த்து கொண்டிருந்த அபூஜஹலை கொன்றது யாரு? இந்த 2 சஹாபாக்கள் பத்ரில் வச்சு. முஆத் முஅவ்வித் 2 சிறிய சஹாபாக்கள், இளம் வயது சஹாபாக்கள். அதே போல நாம் பார்க்குறோம் அம்ர் இப்னு சலமா வெறும் 7 வயசு. அம்ர் இப்னு சலமா ரலியல்லாஹு அன்ஹு வெறும் 7 வயசுல தன்னுடைய கூட்டத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இமாமாக நியமிச்சாங்க. அவ்வளவு தூரம் அவர் குர்ஆனை மனப்பாடம் பண்ணியிருந்தார் 7 வயசுல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்துக்கு அவரை இமாமாக நியமிச்சிருந்தாங்க. அதே போல ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட ஒரு 11 வயது 12 வயது வாலிபர். யூதர்களுடைய மொழியை படிப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நியமிச்சாங்க. எத்தனை நாளில் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்களுடைய ரைட்டிங்ஸை? 14 நாள் 15 நாளில்.
14 நாள் 15 நாளில் யூதருடைய ரைட்டிங்ஸை படிச்சுட்டு அதுக்கு ரிப்ளை பண்ண அளவுக்கு அவங்க வந்து கை தேர்ந்தாங்க. ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு 14 வயசு 15 வயசு இப்படிப்பட்ட சஹாபாக்கள், இவர்களின் மூலமாக தான் இஸ்லாம் வளர்ந்தது. பாருங்க, இந்தியாவை, சிந்து பகுதி, இந்தியா பாகிஸ்தான் இந்த பகுதியெல்லாம் இந்த சிந்து பகுதியை கைப்பற்றிய முஹம்மது பின் காசிம், அவங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? எத்தனை வயசுல? சொல்லுங்க. இப்போ யாரும் சொன்னீங்க? கரெக்டாக தான் சொன்னீங்க, சொல்லுங்க. 17 வயசுல. ஒன்லி 17 இயர்ஸ் ஓல்டு. யாருக்கெல்லாம் 17 இயர்ஸ்? 17 இயர்ஸ். பாருங்க, மாஷா அல்லாஹ். உங்களுடைய ஏஜில் 17 இயர்ஸ் ஓல்டில் இந்தியாவை கான்கர் பண்ண முஹம்மது பின் காசிம், அவருக்கு வெறும் எத்தனை வயசு தான்? 17 வயசு தான். அப்போ இவ்வளவு தூரம் இவர்களால் இந்த இஸ்லாம் வளர்ந்தது. ஏன்? இவங்க தான் கேடயமாக, இளைஞர்கள் தான் எதிரிகளை விட்டு இந்த நாட்டை பாதுகாக்க, அதாவது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை, இஸ்லாமிய ஆட்சியை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருந்தவர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள். ஒரு பெரிய ராக் சாலிடாக, அவங்கள தாண்டி எதுவும் வர முடியாது, அப்படி இருந்தவர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள். அவங்க தான் இஸ்லாமிய கொடியை ஏந்தியவர்கள் இளைஞர்கள், இஸ்லாமிய படையை வழி நடத்தியவர்கள் இளைஞர்கள், எதிரிகளுக்கு மத்தியிலே புகுந்து அவர்களை துவம்சம் செய்தவர்கள் இளைஞர்கள். இப்போ இப்படிப்பட்ட இளைஞர்களை கொண்டுதான் இஸ்லாம் வளர்ந்தது. வெறுமனே இபாதத்தில் மட்டுமல்ல, அல்லாஹ் விரும்பி அங்கீகரிக்கக்கூடிய எல்லா செயல்களிலும், தப்சீர் கலையா, ஹதீஸ் கலையா, போரா, ஜிஹாதா அல்லது ஃபினான்ஸா, எல்லா விஷயத்திலையும் முனைப்பு காட்டி அதில் கோலோச்சியவர்கள் இளைஞர்கள். இந்த இளைஞர்களை கொண்டுதான் இஸ்லாம் வளர்ச்சி பெற்றது. அப்போ நாமும் அதே போல் ஒரு இளைஞராக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இப்போ இறுதியாக இந்த அமல்களை பேணுவதில் இஸ்லாமிய இளைஞர்கள் என்ற தலைப்பில் லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் அமல்களை பேணுவது அல்ஹம்துலில்லாஹ் மிக முக்கியமான விஷயம். அதில் குறிப்பாக 5 வக்து தொழுகை வந்துடும். நம்ம ஸ்கூலில் இருந்தாலும் சரி, காலேஜில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் 5 வக்து தொழுகையை பேணியாக வேண்டும். நீங்கள் அத்தனை பேரும் விசாரிக்கப்படக்கூடியவர்கள். ஒன்ஸ் ஒருவர் இளமையை அடைந்து விட்டால், பாலிக ஆயிட்டார்னா அவருக்கு கொஸ்டின், கேள்வி கணக்கு, அவருக்கு தகுதியானவராக ஆயிட்டார். கேள்வி கணக்குக்கு அவர் தகுதியானவராக ஆயிட்டார். நாம் எனக்கு 14 வயசு தான் ஆகுது, ஒரு 30 வயசில் தொழுதுக்கலாம், 40 வயசில் தொழுதுக்கலாம். பாலிக ஆயாச்சுன்னா 14-15 வயது அடைந்தாகிவிட்டால் நீங்கள் கேள்வி கணக்குக்கு தகுதியானவர்கள். உங்களுடைய அமல்களை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அப்போ நீங்கள் தொழுதீங்களா என்று அல்லாஹ் நிச்சயமாக கேட்பான். ஏதோ 4 வயசு 3 வயசு பையன் மாதிரி இல்லை. நீங்கள் என்ன ஆயிட்டீங்க? மேஜர் ஆயிட்டீங்க, மெச்சூர் பர்சனாக ஆயிட்டீங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய கேள்வி கணக்குக்கு பதில் சொல்லி ஆகணும். ஸ்கூலில் இருந்தாலும் சரி, காலேஜில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றி ஆக வேண்டும். அப்போ 2 இபாதத்தை மனசில் வச்சுக்கோங்க. தொழுகை, துஆ. அல்லாஹ் இடத்துல அதிகமாக துஆ செய்யுங்க, அல்லாஹ் இடத்துல அதிகமாக தொடர்பு கொள்ளுங்க, இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்க, பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். இது மிக முக்கியமான அம்சம். என்ன பாவங்கள்லாம் இளைஞர்கள் இடத்துல இருக்கிறதோ, அது ட்ரக்ஸாக இருக்கலாம், போதை அடிக்ஷன் அல்லது மொபைல் அடிக்ஷன், இன்னும் அல்லாஹ் பாதுகாக்கணும், பான் அடிக்ஷன், இப்படி என்னெல்லாம் இந்த வழிகேடுகள், கெட்ட விஷயங்கள் இருக்கிறதோ அதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். அதே பெரிய நல்ல அமல். தீய அமல்கள் செய்யாமல் இருப்பதே ஒரு பெரிய நல்ல அமல். நாம் பெரிய சஹாபாக்கள் அளவுக்கு பெரும் அளவுக்கு நம்ம டெய்லி நோன்பு வைக்கணும், டெய்லி தஹஜ்ஜத் தொழுகணும், அப்படி இல்லாவிட்டாலும் கூட நாம் கெட்ட விஷயங்களை தவிர்த்திருப்பதே பெரிய ஒரு இபாதத். அப்போ இது போன்ற கெட்ட விஷயங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. தொழுகை, துஆ, இந்த விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. அல்லாஹ் தஆலா நம்முடைய இளமையை அவனுக்கு பொருத்தமான இளமையாக, அவன் விரும்பக்கூடிய இளைஞர்களாக அல்லாஹ் தஆலா நம்முடைய சமுதாய இளைஞர்களை அல்லாஹ் ஆக்குவானாக. அவர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்தை வலுப்பெறச் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.